இந்த 10 வயதிலிருந்து 20 காட்டியும் பிள்ளைகளோட நடத்தைகள்ல, அவங்களோட பிஹேவியர்ல மாற்றங்களை ஏற்படுவதை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். இன்றைய காலத்துல நாங்கள் அதிக அளவு டீனேஜ் பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒன்று காதல் வயப்படுறது, இல்லாட்டி போதைக்கு அடிமையாகிறது, இல்லாட்டி டிஜிட்டலுக்கு அடிமையாகிறதாண்ட நிறைய விஷயங்கள் அடிமைத்தனமாகுவதை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலம் ஜென்ரேஷன் வேற, இப்ப இருக்கிற பிள்ளைகள் ஜென்ரேஷன் வேற. குழந்தை பருவத்திலிருந்தே சொல் பேச்சு கேட்ட பிள்ளை டீனேஜ் ஆகின்ற போது பெற்றோருடன் முரண்பாடை சம்பவிக்க வேண்டியதா இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் ஈமான் டிஜிட்டல் தளத்தினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் பேரண்டிங்ல டீனேஜ் பேரண்டிங்கை பற்றி நான் பேச இருக்கிறேன். டீனேஜ் என்று வரும்போது எங்களுக்கு நாங்கள் பார்க்கலாம், நிறைய சிறு வயதிலிருந்தே வந்த பிள்ளைகள் ஒரு குடும்ப டீனேஜ் ஆகின்ற போது, அதாவது டீனேஜ்ன்ற வகையில 10லிருந்து 20 வயதாக காட்டி நாங்கள் சொல்லலாம். இந்த 10 வயதிலிருந்து 20 காட்டியும் பிள்ளைகளோட நடத்தைகள்ல, அவங்களோட பிஹேவியர்ல மாற்றங்களை ஏற்படுவதை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி உருவாகின்றது? இதனால என்ன பிரச்சனைகளை நாங்கள் சம்பவிக்க வேண்டியது இருக்கின்றது? நிறைய பேரண்ட்ஸ் நாங்க மிளறி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். பொதுவாக பேரண்டிங்ல டீனேஜ்ன்ற வகையில குழந்தை பருவத்திலிருந்தே சொல் பேச்சு கேட்ட பிள்ளை டீனேஜ் ஆகின்ற போது பெற்றோருடன் முரண்பாடை சம்பவிக்க வேண்டியதா இருக்குது. முரண்பாடுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் எப்போதும் பிள்ளைகள் எமோஷனலான முடிவுகளை எடுப்பதே டீனேஜ் காலத்துல செய்வாங்க. அறிவு சார்ந்த ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு தவறி விடுவாங்க. அறிவு சார்ந்த ரீதியான முடிவுகள் எப்போது எடுப்பார்கள் என்றால் அவர்கள் 21 வயதை அடைந்த பிறகுதான். அதுவரையும் அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய காலத்துல நாங்கள் அதிக அளவு டீனேஜ் பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒன்று காதல் வயப்படுறது, இல்லாட்டி போதைக்கு அடிமையாகிறது, இல்லாட்டி டிஜிட்டலுக்கு அடிமையாகிறதாண்ட நிறைய விஷயங்கள் அடிமைத்தனமாகுவதை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? பேரண்ட்ஸ் நாங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்ஃபா ஜென்ரேஷனோட நாங்கள் வாழ்கின்ற போது அவர்கள் டிஜிட்டல் யுகத்துக்குள்ளதான் போய் கொண்டு இருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள்ள போகின்ற போது அவர்களுடைய பிஹேவியர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்ற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தருடன் எப்படி பேச வேண்டும் என்பதே நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதனால் என்ன நடக்கின்றது என்றால் கம்யூனிகேஷன் டிசபிலிட்டி, அவர்களுக்கு பேசுவது கூட தெரியாமல் போய்விடுகிறது. ஆட்களை கண்டாலும் கூட சலாம் சொல்லி பேசுவது கூட, ஒரு முகாசபா செய்வது கூட இன்றைய காலகட்டத்துல டீன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் வாழ்ந்த யுகம் வேற, நாங்கள் வாழ்ந்த யுகம் வேற. நாங்கள் எப்போதும் பேரண்டிங் செய்யறது எப்படின்னா, எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை எப்படி வழிநடத்தினாங்களோ அதை தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எத்தி வைப்போம். அதாவது நாங்கள் வாழ்ந்த காலம் ஜென்ரேஷன் வேற, இப்ப இருக்கிற பிள்ளைகள் ஜென்ரேஷன் வேற. அப்படி முற்றிலும் வேறுபட்ட ஜென்ரேஷன்ல வாழ போக்கல பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படுகின்ற விஷயங்களை கூட நாங்கள் முரண்பட்டதாக காணப்படுகிறது. பொதுவாக பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் தந்தையுடன் மிக நெருக்கமாக இருப்பாங்க. அதே போல ஆண் பிள்ளைகளை பொறுத்தவரை அவள் தாயுடன் மிக நெருக்கமாக இருப்பாங்க. அப்ப இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற அந்த நெருக்கத்தின் மூலமாக பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வழிநடத்தலாம் என்று ஒரு நண்பர்களை போல வழிநடத்தலாம். ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு பிரச்சனையை கண்டு அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை செயற்படுத்துகின்ற போது அந்த பிள்ளை நம்பிக்கை துரோகம் செய்கின்ற போது அந்த பிள்ளையை நாங்கள் தண்டிக்கின்ற விதம் டிஃபரெண்ட். எக்ஸாம்பிள், ஒரு பிள்ளை காதல் வயப்பட்டா அந்த பிள்ளையை நாங்க என்ன செய்யறோம், ஒன்று பாடசாலைக்கு அனுப்பாமல், இல்லாட்டி அந்த பிள்ளையிட எல்லா தொடர்பையும் நிறுத்தி விட்டு வீட்டில் அமர்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் கூட்டுவோம். இல்லாவிட்டு அந்த பிள்ளையை தண்டிச்சு அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட்டை கூட்டி அந்த பிள்ளையுடன் நான் தொடர்பாடலை நாங்கள் நிறுத்தி விடுவோம். இதன் போது என்ன நடக்குது? அந்த பிள்ளைக்கு மேலும் 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 கிரீஃப் என்ற எண்ணம் தோன்றும். கிரீஃப் தோன்றும் போது அந்த பிள்ளை அந்த கிரீஃபை கணக்கெடுக்காமல் விட போது அந்த பிள்ளைக்கு மைல்ட் டிப்ரெஷன் தோன்றும். மைல்ட் டிப்ரெஷன் மொட்ரேட் ஆகும். மொட்ரேட் ஹை லெவல்ல போகும். இது சூசைட் லெவலுக்கு இட்டு செல்லும். அப்ப நாங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பிள்ளைகளை நாங்க தண்டிக்கின்ற போது அந்த பிள்ளைகள் எங்களை அறியாமலே பாறையா ஒரு படுகொலைக்குள் போவதை நாங்களே
இட்டு செல்லு கொண்டு கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கே என்ன தீர்வுன்னு நாங்க பார்க்கக்குள்ள, ஒரு குழந்தையிட வளர்ப்புல வந்து எமோஷனலுக்கான முடிவுகள் எடுக்கின்ற போது, அவர்களோட டொப்பமீன்ல வந்து அந்த எமோஷன் ஹாப்பினஸ கூட்டுகின்ற வேலைகள அவங்க அதிக அளவு செய்ய பார்ப்பாங்க. அவங்களுக்கு எங்க ஹாப்பினஸ் இருக்குதோ, அந்த ஹாப்பினஸுக்காக எத வேண்டாலும் செய்யலாம். எக்ஸாம்பிள் காதல் வயப்படுறது ஒரு டொப்பமீன்ல ஏற்படுகின்ற ஒரு ஹாப்பினஸ். அதே மாரி போதைக்கு அடிமையாகிறது அவங்களோட ஹாப்பினஸ். இந்த போதைக்கு அடிமையாகிற பிள்ளைகளை நாங்க இனம் கண்டா, அவர்களை எவ்வாறு நாங்கள் வழிநடத்தலாம்? அவர்களை எப்படி நாங்க ரீஹபிலிட்டேஷன்ஸ் பண்ணி, அவங்கள எப்படி மீள அவங்களோட வாழ்க்கை ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரலாம்? இப்படியான விஷயங்களை நாங்க கொண்டு வரதுக்கு, பிள்ளைகளோட பேரண்டிங்ல வந்து நாங்க ஸ்பிரிச்சுவல் சைட கூட்ட வேண்டும். ஸ்பிரிச்சுவல் சைட கூட்டி, எங்களோட வாழ்க்கையில வந்து பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் பிள்ளைகள் சில விடயங்கள், நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றாங்க. 50 விதமான பிள்ளைகளோட தாயின் தந்தையிட வழிநடத்தல கற்றுக்கொள்றாங்க. மீதி 50 விதமான சூழல்ல இருந்து கற்றுக்கொள்றாங்க. அப்ப ரெண்டுக்குமே சரிசமமான விஷயங்களை நாங்க கொடுக்கிறோம். அப்ப இந்த 50 விதமான பேரண்டிங்ல வந்து நாங்க பாசிட்டிவான பேரண்டிங்காக இருக்க வேண்டும். இந்த பாசிட்டிவாக பேரண்டிங்கா இருந்தா தான் இந்த பிள்ளைகளை ஒழுங்கான வழியில நாங்கள் வழிநடத்தலாம் என்று சொல்லலாம். இதை அப்படியே வழி நடத்தாமல் நெகட்டிவான பேரண்டிங்ல இருக்க போது அந்த பிள்ளை வந்து நான் சொன்ன இந்த அடிமைத்தனங்கள்ல உருவாகிய வேற சீர்கேடான வாழ்க்கையில சீர்கேடான விஷயங்களுக்கு இட்டு செல்லலாம் என்று கூறுவேன். ஏனென்றால் கட்டாயம் பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் பிள்ளைகளுடன் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.